சப்பாத்தி பூரிக்கு ஒரு சூப்பரான அடிப்பொலியான ஒரு சைட் டிஷ்னால் கண்டிப்பாக இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தான். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வெங்காயம் நல்லா வதங்கினது, ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடுங்க. நல்லா கொதிச்சதும் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே வேக வச்சுருந்த பட்டாணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இன்னும் இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான கமன்னு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.